பக்கத்து வீட்டு அக்கா கலர் ஆகிறது எப்படின்னு வீடியோ போறத பார்த்துட்டு நானும் எப்போ கலர் ஆவன் கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கா. இந்த பொண்ணோட தங்கச்சி பெட்ல படுத்துட்டு அவளோட லவர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருன்னு இவ சொன்னா. அந்த பொண்ணு சொல்றா, நீ முன்ன பின்ன லவ் பண்ணிருக்கியான்னு கேட்கும்போது எனக்கு நான் காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க, நான் தான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லும்போது அவ தங்கச்சி பொய்யெல்லாம் சொல்லாதாக்கான்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் இவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அவ ஃப்ரெண்டு சொல்றா. எப்படின்னு கேட்டா, இன்ஸ்டாகிராம்ல பார்த்து தான் ஒருத்தரை நான் லவ் பண்ணேன், நான் யாருக்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லும்போது இவளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கா, நமக்கு பிடிச்ச மாதிரி யாராவது இருக்க மாட்டாங்களான்னு. இதுக்கு நடுவுல இவள பொண்ணு பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்ததும் பொண்ணு கருப்பா இருக்கு, பல்லு எடுப்பா இருக்குன்னு பார்க்க வந்தவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு சோஷியல் மீடியால ஒரு பையன் மெசேஜ் பண்றா. 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு ஒரு லவ் கிடைச்சிட்டு இந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அந்த பையன் போன் நம்பர் கேட்டு 2 பேரும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கன்னு கேட்டு தப்பா பேச ஆரம்பிச்சதும் இந்த பொண்ணு கஷ்டமாயிடுறா. இவன் நம்மள லவ் பண்ணல போல. நடந்த விஷயத்தெல்லாம் அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது அவன் சொல்றான், அவனுங்கெல்லாம் அறிவில்லாதவன், நிறத்துல எங்க இருக்கு, குணத்துலதான் அழகு இருக்குன்னு அவன் சொல்லும் போது இந்த பொண்ணு கேட்கறா, அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னும் போது நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானே பழகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு டக்குன்னு பேக் அடிச்சிடறான். அடுத்ததா கொஞ்ச நாள் கழிச்சு பிறவிலேயே வளர்ச்சி கம்மியா இருக்க ஒரு மாப்பிள்ள வந்து பாத்துட்டு போறாரு. அவருக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஆனா அந்த பொண்ணோட அப்பா சொல்லிடுறாரு, இவரு ரொம்ப குள்ளமா இருக்காரு, இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்லிடுறாரு. அவங்க அப்பா தெரிஞ்ச இடத்துல ஒரு மாப்பிள்ள இருக்காரு, அவர் கல்யாணம் பண்ணிப்பாரு, ஆனா காசு கொடுக்கணும்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அவங்க அப்பா பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த மாப்பிள்ள எனக்கு வேணான்னு சொல்லிடுறா. அப்ப வந்து அவங்க அப்பா சொல்றாரு, உனக்கெல்லாம் வேற எப்படி கல்யாணம் நடக்கும், மூஞ்ச என்னைக்காச்சும் கண்ணாடியில பாத்திருக்கியானதும் மனசு உடைஞ்சு போய் கண்ணாடியை பார்த்து அழுதுட்டு இருக்கா. வீடியோ ரெடி பண்ணி சொல்றா, நான் யாரை பார்த்து சிரிச்சதே இல்லை, இந்த கொரோனா வந்து மாஸ்க் போட்ட அப்புறம் தான் சிரிக்கவே ஆரம்பிச்சேன், என்னை யாராச்சும் ஏதாவது சொல்லிட போறான்னு கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன். கடைசியா ஒரு மாப்பிள்ள வந்து பார்த்தாரு, அவர் குள்ளமா இருந்தாலும் அவர் தான் என் முகத்தை பார்த்து சிரிச்சவரு, எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எங்க அப்பா தான் அவரை வேணாம்னு சொல்லிட்டாங்க, எல்லாரும் தோல்ல இருக்க நிறத்தை பார்த்து தான் அழகுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, மத்தவங்களை பார்த்து உண்மையா சிரிக்கும் சிரிப்புலதான் அழகு இருக்குன்ற உண்மையை உறக்க சொல்லி அந்த வீடியோவை முடிக்கிறா. அவங்க அப்பா ஒரு பொண்ணு கிட்ட போய் என்ன மன்னிச்சிடுமான்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த பொண்ணு பிளாக் காஃபி கொடுக்குறா, நான் இனிமே குடிக்க மாட்டோமான்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு அதை எடுத்து குடிச்சிட்டு பிளாக் காஃபியும் நல்லா தானப்பா இருக்குன்னு சொல்றா.